Hi all. I hope everyone are doing great. எல்லாரோட ப்ரிப்ரேஷனும் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் வந்து யூபிஎஸ்சி சூஸ் பண்ணதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சக்ஸஸ் தான் நான் எப்போவுமே நினைப்பேன். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் த இன்சல்ட், ஆஃப்டர் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை லைஃப், எனக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். பிகாஸ் அவ்வளோ பிரேக் டவுன்ஸ், அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஃபுல்லாகவே ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஸோ நான் யூபிஎஸ்சி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சிட்ருக்கேன். ஜஸ்ட் ஒரு 7 to 8 months ஆஃப் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் நான். ஸோ எனக்கு சூஸ் பண்ணிவிட்டு நான் இதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பேஷன்ஸ் லெவல் இருக்கா அப்படின்றத வந்து எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சது வந்து இந்த ப்ரிப்ரேஷன் டைம் மட்டும்தான். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து வேரியஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கேன். யூபிஎஸ்சி வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து என்ன தான் நம்ம நிறைய படித்தாலும், ஃபுல்லாக வந்து விழுந்து படித்தாலும், எவ்வளோ பை ஹார்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே தெரியும் 40 to 30 கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போது எக்ஸாம் டைமில் வந்துட்டு நம்ம படித்தது அட்லீஸ்ட் மறக்காமல் இருக்கணும். ஸோ வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம், நீங்கள் என்ன ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதிட்டீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வீடியோலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அபவுட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், ஃபோர்த் அட்டெம்ப்ட் அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரு மெயின் ரீசன் தான் வந்து நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி சக்ஸஸ் ஆனவங்க சொன்னால் மட்டும் தான் இந்த உலகமே திரும்பி பார்க்கும், அது உண்மை தான். பட் நான் இந்த ஒரு ஜஸ்ட் இந்த யூபிஎஸ்சி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் கைடன்ஸ் கேட்டிருந்தேன். எனக்கு யாருமே எதுவுமே சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சில பேர்லாம் வந்து என்னை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னால் இதெல்லாம் படிக்க முடியாது, இதை பற்றி என்னன்னு எனக்கு சொன்னது கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 months வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஐ குடன்ட் ஈவன் சிட் ஃபார் அ லாங் ஹவர்ஸ் டு ரீட். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது. ஈவன் ஸ்டில் நோ. ஸோ எல்லாமே நான் செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஈவன் ஸ்டில் நோ ஐ எம் லேர்னிங் ஆன் மை செல்ஃப் தான். அகாடமி ஜாயின் பண்ணிவிட்டு ஐ எம் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் வேரியஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இன் மை அகாடமி ஆல்சோ. பட் ஸ்டில் வந்து அந்த சூஸ் பண்ணுற அந்த கெரியர் கைடன்ஸுன்றது பார்த்திங்கன்னா யாருமே எனக்கு கொடுத்தது கிடையாது. ஈவன் ஃபேமிலியில் ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சதுனாலுமே அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேபி தட் இஸ் த மெயின் ரீசன் நான் இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கான ஒரு முக்கியமான சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் என்னோடய டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் ப்ரீவியஸான ஒரு வீடியோலையுமே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எனக்கு டெலிகிராமில் பிங்க் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் வாட் ஐ நோ. உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது எனக்கு சொல்லுங்கள். இட் வில் பி பெட்டர் பிகாஸ் ஷேரிங் ஈச் அதர் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஆஸ்பிரன்ஸ் ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் நமக்கு தான். நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் தான். ஸோ கண்டிப்பாக பெட்டராக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் டு மீ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.